யூடியூபோட பீக்ல இருந்த ஒருத்தர் ஏன் இப்ப அவரோட வீடியோஸ் வரலன்னு தெரியுமா? அவர் ஒன்னும் வியூஸ் இல்லாம ஃபேன்ஸ் இல்லாம யூடியூப் விட்டு போகல. பல லட்சம் வியூஸும் பல மில்லியன் ஃபேன்ஸும் இருக்காங்க. அவர் மட்டும் பழைய மாதிரி வீடியோ போட்டு கம்பேக் கொடுத்தாருன்னா யூடியூப் அல்காரிதமே உடஞ்சிருக்கு. ஒரு டைம்ல யூடியூப்ல ரிசிபிலியான்னு சொன்னாலே ஒரு டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டி இருக்கும். மிஸ்ட்ரி, அன்னோன் ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ், அப்புறம் ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணவே நமக்கு தோணாது. இன்னைக்கு யூடியூப்ல 3 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேல வச்சிருக்காரு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரிஷிபீடியா சேனல்ல வீடியோஸ் வர்றது கம்மியாச்சு. ஃபேன்ஸ் வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் வீடியோ எப்ப ரிஷி ஏன் வீடியோ போட மாட்டாரு அப்படின்னு யோசிச்சாங்க. மேபி அவரோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்க்காக யூடியூப்ல வீடியோ போடாம போயிருக்கலாம். 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அவர் லைஃப்ல யூடியூப் மட்டும் அவரோட ப்ரியாரிட்டி கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப லவ் பண்ற ஒரு திங்க லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக பாஸ் பண்ண வேண்டி வரும். அண்ட் மேபி ரிஷிபீடியாக்கு அது நடந்திருக்கலாம். என்னதான் இத்தனை வருஷம் ஆனாலும் அவரோட ஃபேன்ஸ் இன்னமும் அவரோட கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது, ரிஷிபீடியா ஹஸ் அப்லோடட் நியூ வீடியோ. அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனோடனே அவர் இதை சொன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் தான் ரிஷி, வெல்கம் டு ரிஷிபீடியா. வெல்கம் டு ரிஷிபீடியா. அத பாருங்க, ஆனா மனசுக்குள்ள படிக்காதீங்க. ஓகே, படிச்சீங்க தானே? நீங்க ரிஷிபீடியாவோட ரிஸ்க் கேங்கா இருந்தீங்கன்னா மறக்காம என்ன ஒரு ஃபாலோ பண்ணிட்டு ரிஸ்க் கேங்னு கமெண்ட் பண்ணுங்க. 5000 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ரிஷிபீடியா ஃபேஸ் போட்ட ஒரு டிஷர்ட்டை கமெண்ட் பண்ண ஒருத்தருக்கு கிவ் அவே பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.